பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல எப்ப பாத்தீங்கன்னா, வீடு 2ஆ இருந்த வீட 1ஆ ஆக்குனாங்களோ, அப்பையில இருந்து சண்டை ஆரம்பிச்சிடுச்சுங்க. கடந்த வாரம் லைட்டா ஆரம்பிச்ச சண்டை இந்த வாரம் பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. அதுலயும் இந்த ஏஞ்சல் விஸ் டெவில் டாஸ்க் ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? இப்ப சண்டை எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவில் டீமுக்குள்ளாரையே பயங்கரமா சண்டை போய்க்கிட்டு இருக்கு. தர்சிகா, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 3 பேருக்கு இடையே தாங்க இப்ப கடுமையான வாக்குவாதம் உருவாகியிருக்கு. டெவில் டீமோட நோக்கம் என்ன? கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ கொடுமைப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே பறிக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கா குடுத்துருக்காங்க. அதுக்காக எந்த எல்லைக்குமே போக ரெடியா இருக்கிறாங்க டெவில் டீம். ஆனா சௌந்தர்யாவும், ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா, நாங்க லைட்டா தான் பண்ணுவோம். ஹெவியாலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தனியா இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருமே மொளவா குடுக்கறது, முட்டைய அடிச்சு வாயில ஊத்துறது, இந்த மாதிரி பயங்கரமான டாஸ்க்லாம் ரொம்ப அருவருப்பான டாஸ்க்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் பவித்ராலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இத தான் பார்த்தீங்கன்னா, ஜாக்லினும், சௌந்தர்யாவும் பண்ண முடியாது இது மாரிலாம் அப்படின்னு, "உன்ன மாதிரிலாம் கேவலமா பண்ண முடியாதுன்னு" தர்சிகாவ பாத்து சொல்ல, அப்பதான் சண்டை ஆரம்பிச்சது. சண்டையெல்லாம் ப்ரோமோலயே பார்த்திருப்பீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தன்னோட ஸ்டார் எல்லாம் கழட்டி கழட்டி குடுக்கிறத நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ஜெஃப்ரி நான் ஏஞ்சல்ஸாவே இல்ல அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டிருக்கிறாப்ப, அதையும் நம்ம ப்ரோமோவிலேயே பார்த்திருக்கோம். இப்ப சரியா பண்ணல அப்படிங்கிறதுனால, சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த 2 பேத்துல ஜாக்லின தூக்கி ஜெயிலுக்குள்ள போடப் போறாங்க டெவில் டீம். ஏன்னா, யாரு சரியா பண்ணலையோ அவங்கள ஜெயில்ல போடணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காப்டியாட்டுக்கு. இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப ஜாக்லின தூக்கி ஜெயில்ல போடப் போறாங்க. இந்த டாஸ்க் பயங்கரமா முதல் நாளே அனல் பறக்குது. இன்னும் 2வது நாள், 3வது நாள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.